இந்த டிவிகேவுக்கு எதிராக யாராச்சும் பேசுனாங்கன்னா, இந்த டிவிகே தொண்டர்களாகட்டும், தளபதி விஜய் ரசிகர்களாகட்டும், அந்த எதிராக பேசக்கூடிய நபர்களை ஆபாசமாக பேசுறதும், ஆபாசமாக திட்டுறதும், ஆபாசமாக மீம்ஸ் போட்டு பயங்கரமாக கலாய்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆபாசமாக ரிலேட்டடாக தான் இப்போ வந்து போகிறாங்களாமா. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து PR சுந்தரம் அவர்கள் தனக்கு நடந்த அநீதியை வச்சு சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா PR சுந்தரம் அவர்கள் ஒரு பிரபலமான ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய PR சுந்தரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா டிவிகே விஜயை பற்றி ஒரு நையாண்டிய ஒரு பதிவை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அதற்கு இந்த டிவிகே சார்ந்தவங்க என்னென்ன செய்யணும், நையாண்டி அவர் பேசி வெளியிட்டிருக்காருன்னா இந்த டிவிகே தொண்டர்களும் தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் நையாண்டி அவங்களும் கலாய்ச்சி ஒரு மீம்ஸை போட்டிருக்கணும், அதுக்கு கலாய்ச்சி ஒரு பதிவை வெளியிட்டிருக்கணும், எதிர்ப்பதிவை வெளியிட்டிருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்களாமா, அந்த டிவிகே சார்ந்த தொண்டர்கள் தளபதி விஜய் அவருடைய ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்களாமா, இவங்கள அதாவது இந்த PR சுந்தரம் அவரோட ஃபேமிலி போட்டோவை மென்ஷன் பண்ணி ஆபாசமாக பேசுகிறாங்களாமா, ஆபாசமாக திட்டுறாங்களாமா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படின்ட்டு PR சுந்தரம் அவர்கள் அந்த ஒரு பேட்டியில் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிவிகே தொண்டர்களாகட்டும், தளபதி விஜய் ரசிகர்களாகட்டும், இவங்களை பற்றி நிறைய பேர் வந்து குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஆபாசமான வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணுறாங்க. டிவிகே அப்படின்னா அதுக்கு எதிராக யார் திரும்பினாலும் சரி அவங்களை வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பரவிட்டு இருந்தது. இப்போ அதை வந்து ப்ரூவ் பண்ணும் விதமாக PR சுந்தரம் அவருடைய மனசில் இருக்கிற கஷ்டங்களை வந்து வெளியே அவர் ஷேர் பண்ணும்போது நமக்கு வந்து தெளிவாக தெரியுது. இந்த மாதிரி டிவிகே தொண்டர்களாகட்டும் ரசிகர்களாகட்டும் உண்மையிலேயே அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா PR சுந்தரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லுநராக இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கே இந்த மாதிரியான ஒரு நிலைமை அப்படிங்கும்போது பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை, PR சுந்தரம் அவர்கள் வந்து எல்லாரும் கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்களாம். என்ன கொஸ்டின்னா, நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாமா. இப்போ அவரே தான் வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்குறாரு. இப்போ டிவிகே விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருந்தவர், அவருக்கு எப்படி வந்து அரசியலை பற்றி தெரியும்? அவரு சினிமாவில் இருந்துட்டு அரசியல் பண்ணலாம், ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு அரசியல் பண்ணக்கூடாதா? இது என்னப்பா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூவில் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. சரி மக்களே, PR சுந்தரம் அவர்களுக்கு நடந்த இந்த அநீதியை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிவிகே தொண்டர்களாகட்டும் தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்களாகட்டும் இந்த மாதிரியான தவறான முறையில் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி மற்றவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.